வாங்கத்தே வாங்க. என்ன திடீர்னு வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிய? என்ன வேணும் அத்தை? காப்பி வேணுமோ? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எதையோ கலந்துராத. நீ என்னத்தை கலந்துராதண்ணா? அது ஒன்றும் இல்லத்தே, நான் குழம்பெல்லாம் கரெக்டாக வச்சுட்டேன். நீ உப்பு கிப்பு எதையும் போட்டு கலந்துராத, அப்புறம் வாயில் வைக்க முடியாது அப்படின்னு தேவையில்ல. வீட்டு களவாணிகளா நல்லா நடிக்கிறீர்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? என் பிள்ளைக்கு கஞ்சில பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கா. என்ன இவா அதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்கா? அப்பயே எனக்கு சந்தேகம் வந்ததா, அதனால தானே கேட்டேன் கஞ்சில என்ன கலந்தான்னு. ஆனால் இப்படி கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கல. அதுக்கு தான் அவன்கிட்ட அப்பயே சொன்னேன், இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்க வேணாம். வேணான்னா கேட்டானா தனியாக வச்சிருவோம்னா கேட்க மாட்டேன்ட்டான். நீ அவளுக்கு தகுந்த மாதிரி ஆடினா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலை பார்த்துருக்கிய. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? என் பிள்ளைக்கு. ஐயா அத்தே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிய. அது சுஷ்மாக்கு கலந்து வச்சது பார்த்துக்கோங்க. அவ தெரியாமல் வச்சுட்டு போயிட்டா. நான் அன்னைக்கு அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, மாறிட்டு. என்ன கலர் கலராக ரீல் விடுறாள் வையா? கேட்குறவ கேனச்சியா இருந்தா கேப்பையில் நெய் வடிதுன்னு வாழ்வான். அந்த கதையா இருக்கு உங்கள் ரெண்டு பேர் கதையும். மாட்டிக்கிட்டோம், கையும் களவுமா மாட்டிட்டீர்களா, அதனால மாற்றி மாற்றி பேசுறீங்களோ? இவளுக்கே பேதி மாத்திரை கலந்து வச்சு வாழ்வலாம், அது மாறி போயிருமா? பச்சை பிள்ளை கூட நம்பாதில்ல உங்கள் கதையை. நான் நம்புவேன் நினச்சிட்டு இருக்கல போல. ஏலா பாம்பேக்காரி, இங்கே பாரு சேட்டு மாவளை, என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்கா நீ? உன்கிட்ட நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சரி மருமகள் ஆகி போயிட்டாலே, சரி சப்பாத்தி நல்லா போடுவாளே, ஒன்னதால சப்பாத்தி போட சொல்லணும்னு உள்ளே வந்தேன். வந்த உடனே தானே உன் புத்தி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ தெரிஞ்சிடுச்சுல்லே, வாயை மூடிக்கோ. நான் கலக்க தான் செஞ்சுது, வேணும்னு தான் செஞ்சுது. இப்போ என்ன சொல்லுறே நீ? ஏ சுஷ்மா, என்ன பேச்சு பேசுறா? கம்முனரு. சும்மா எதுவும் அப்படி சொல்லிட்டு இருக்காத கோவத்தில். கோவத்தில் பேசுகிறாத்தே. நீங்கள் சொன்னதுக்கு ஆமான்ட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏ சுஷ்மா கம்முனிரு. நீ சும்மா இரு. எப்போ பாரு பயந்துட்டு. நான் தான் செஞ்சுது, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இரு. உன் பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு நாடகம் போடும். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு லூசு மாதிரி இருக்குது. அதான் அப்படி பண்ணுச்சோ. இனி போய் சொல்லக்கூடாது. எதுக்கு எல்லாரையும் ஏமாத்துறீங்கோ? அதனால தான் நான் அப்படி பண்ணுச்சு. உண்மையாலுமே வயிறு வலிச்சது தானே. பேதி போச்சா? என்னம்மா நாடகம் போடுது ரெண்டு பேரும் மாறி மாறி. ஏ பகவான், நம்மளே பிடிக்காது, நம்ம சப்பாத்தி போட்டா உனக்கு பிடிக்குது. என்ன ஜூனியர் வேலைக்காரியாக்க பார்க்குது. அது நடக்காது. நான் சுஷ்மா, கலை இல்லை, புரிஞ்சுக்கோ. ஆடுலாம் ஆடு, நல்லா ஆடு. எவ்வளோ நேரம் ஆடுறான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவானுல அவங்க ரெண்டு பேர் பிரியனுலாம். அவங்ககிட்ட சொல்லி உங்கள் கொட்டத்தை அடக்கிறலாம். மாத்திரையா கலக்கிறிய மாத்திரை இன்னைக்கு இருக்குல்ல உங்களுக்கு. ஏ சும்மா இரு சுஷ்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரான். போ போ சொல்லிக்கோ. உன் பையன்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ போய்க்கோ, பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த சுஷ்மா பயப்படுறதில்லை. சிரிப்ப பாரு அவளுக்கு. ஒரு மாமியார் மட்டும் மரியாதைல்ல, நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா அளவன் காமிச்சிட்டு. ஏ கலை, இவ கூட சேராத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சேர்ந்து சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டு இருக்கா. இப்போ பண்ணியிருக்கே ஒரு காரியம், அதுக்கு மட்டும் என் மகளுக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளோதான் பார்த்துக்க. என்ன வரட்டும் வரட்டும்னு பயம் காட்டுது? வரட்டும், பார்த்துக்கலாம். நான் இருக்குது. கலையை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கோ. சுஷ்மா இருக்குது. வீட்டுக்கு இப்படி ஒரு மருமக இருந்தால் போதலாம், வீடெல்லாம் விளங்கி போயிடும். உன்ன மாதிரி ஒருத்தி கூப்பிட்டு வந்துட்டா போதும். வீட்டுக்கு குடும்பத்தை நல்லா முன்னேற்றிடுவா. கரெக்டு, நீ கரெக்டாக சொல்லுது. உன்ன மாதிரி மாமியார் இருக்கிற வீட்டில் என்பல் மாதிரி மருமகள் தேவை, தெரிஞ்சுக்கோ. கரெக்டாக சொல்லியிருக்கோ. இப்போதான் நீ நல்லா பேசுது. அது என்னமோ சொல்லுச்சே, என்ன சொல்லுச்சோ? விளங்கிரும். அப்போதான் விளங்கும், இல்லைன்னா விளங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. என்ன கலை, ஆள் வச்சு மிரட்டுற மாதிரி இவளை வச்சுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கியோ? நீ உன் மனசுல இருக்கத நீ பேச முடியாததெல்லாம் இவளை வச்சு பேசிட்டு இருக்கா, அப்படிதானே? நான் தானே பேசுது உன்கிட்ட. நீ ஏன் என்கிட்ட பேசாம அதுகிட்டயே பேசிட்டு இருக்குதோ? என்கிட்ட பேசு. உன்கிட்டலாம் நான் பேசுற மாதிரி இல்லை. நீ யார் எனக்கு? உனக்கு எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? உன்கிட்டலாம் எனக்கு பேச்சு கிடையாது. நான் பார்த்து கெட்டி கூட்டிட்டு வந்தவா அவகிட்ட தான் எனக்கு பேச்சு. அதிகம் பேசுதோ. இன்னைக்கு உனக்கு பேதி மாத்திரை கொடுக்குது. நான் அம்மா ஒரு வயசான பொம்பளை இப்படி பயம் காட்டுறாள்ல, எங்க நடக்கும் இந்த அநியாயம்? என் வீட்டில் தான் நடக்கும். இப்படி ஒருத்தையை கூட்டிட்டு வந்து வச்சு என்ன சாவடிக்க பார்க்கானுங்களே. ஏ பூமா, இங்க வாமா. ஐயோ போச்சு போச்சு, இதை அழ ஆரம்பிச்சுட்டேன். ஏ சுஷ்மா, சொன்னல கம்முன்னு இருன்னு. என் பிள்ளை இப்படி இழுத்து விட்டுட்டா ஏழ்றைய. இப்ப அவ வந்து ஆட போறா. எப்ப பாரு அழாதே. தைரியம் இல்லை உனக்கு? பேச தெரியாது? பயந்து பயந்து வளர்த்து வச்சிருக்கே. அன்னைக்கே பேதி மாத்திரை கொடுத்துருந்தா அப்பவே திருந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்திருக்காது, தெரிஞ்சுக்கோ. அமைதியா இரு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப
ரொம்ப தைரியம் தான், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தைரியமா நிக்கா நீ. நான் வேணா எங்க அக்கா வீட்டுக்கு போயிடும் பிள்ளை. யாராச்சும் கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு, நான் போறேன். என்ன நீ போயிட்டா சோறியார் பொங்கும் வீட்டில். சோறு பொங்க நீ வேணும் தானே, கூப்பிட வரும், திரும்ப நீ ஓடி வரும். அதுக்கு எதுக்கு இப்போ போகுதோ, பேசாம இங்கே இருந்து சோறு பொங்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.